இந்த திருப்பலியானது பின்வரும் கருத்துக்களுக்காக ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. பெனடிக்ட் பெனி தன்னுடைய பிறந்த நாளை கொண்டாடி கொண்டிருக்கின்றார். இறைவனுக்கு ஆகும். மேலும் நன்றி திருப்பலியாக மோகன் குடும்பத்தார், கெவின்டன் லான்சியா, மரிய பிரியங்கா, சுகுணா விக்டர் குடும்பத்தார், மரிய குடும்பத்தார், ஆர் பிரான்சிஸ் குடும்பத்தார், எம் ஆரோக்கிய கென்னடி குடும்பத்தார், இஆர் ரோஸ்லின் கலைசெல்வி நன்றின் பலியாகவும், மேலும் எஃப்ஐ ராபர்ட் குடும்பத்தார் இறைவன் அனைத்துக்கும் நன்றியாகவும், மேலும் சிறப்பு கருத்துக்கள் நிறைவேற வேண்டி எஃப்ஐ ராபர்ட் குடும்பத்தார் நன்றின் பலியாகவும், மேலும் மரித்த மாணிக்கம், செபாஸ்டின் சீனு, லில்லி தெரசா, ஜமுனா, ஜெரி மார்ஷல், ஜான் பிரிட்டோ, கிளாடிஸ் பால்ராஜ், விக்டர், மரிய பால்ராஜ், ஜூலியன், ஆரோக்கிய மேரி, கிறிசென்சியா, முத்து லாரன்ஸ் 5ஆம் ஆண்டு நினைவு, பிரகாசம் குடும்பத்தில் ஞான பிரகாசம் குடும்பத்தில் மறைத்த அனைத்து ஆன்மாக்களுக்காகவும் யாரும் ஆத்மாக்களுக்காகவும் இந்த திருப்பலியானது ஒப்புக் கொடுக்கப்படுகிறது. தந்தை மகன் தூயாவியாரின் பெயராலே நம் ஆண்டவராய இயேசு கிறிஸ்துவின் அருளும் கடவுளின் அன்பும் தூயாவியாரின் நட்புறவும் உங்கள் அனைவரோடு என்றும் இருப்பதாக. புது வருடம் பிறந்திருக்கின்றது. இந்த புத்தாண்டிலே இன்று நாம்
ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் திருக்காட்சி பெருவிழாவை கொண்டாட திரு அவை நமக்கு அழைப்பு விடுக்கின்றது. இத்திருப்பலியில் பங்கேற்க வந்திருக்கும் இறைமக்கள் அனைவரையும் சாந்தோம் இளைஞர் குழு சார்பாக புத்தாண்டு வாழ்த்துக்களையும் திருக்காட்சி பெருவிழா வாழ்த்துக்களையும் கூறி அன்புடன் அழைக்கிறோம். ஞானிகள் எவ்வாறு ஆண்டவரை காண வேண்டும் என்ற தாகம் கொண்டு ஆண்டவரை காண சென்றார்களோ அதுபோல நாமும் ஆண்டவரை காண வேண்டும் என்ற ஏக்கம் நம் உள்ளத்தில் எழும்பொழுது நாம் அவரை காண முயற்சி செய்யும் பொழுது பேறு பெறுவோம். ஞானிகள் தங்கள் பதவி, பணம், பட்டம் ஆகியவற்றிலிருந்து இறங்கி வந்து இயேசுவை கண்டு தண்டமிட்டு வணங்கினார்கள். நாமும் ஆண்டவரை முன் நம்மை தாழ்த்தி அர்ப்பணிக்கும் பொழுது நம் வாழ்க்கையில் எக்குறையும் இராது. ஞானிகள் போன்றே நம்முடைய தேடல் எப்பொழுதும் இயேசுவை மட்டுமே சார்ந்து இருக்க வேண்டும். ஞானிகள் இயேசுவுக்கு தங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாமிராணியும் வெள்ளை போலமும் காணிக்கையாக கொடுத்தது போல நம் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவிற்கு நம் இதங்களை திறந்து அவரை சார்ந்து வாழும் அவரது அன்பையும் இரக்கத்தையும் பெற்றுக்கொள்ள இத்திருப்பலியில் பக்தியோடு பங்கேற்போம். தூய உள்ளத்தோடு 3 ராஜாக்கள் திருநாள், திருவழிபாட்டுடைய திருநாள். எனவே இந்த நாளிலே ஆண்டவர் நம்மை வெளிப்படுத்துக்காக நன்றி கூறி இந்த நன்றி திருப்பலி ஒப்பு கொடுக்க தடையாய் இருக்கும் பாவங்களை ஏற்று மனம் வருந்தி மன்னிப்பை வேண்டுவோம். எல்லாம் வல்ல இறைவனிடமும் சகோதர சகோதரிகளே உங்களிடமும் நான் பாவியை ஏற்றுக்கொள்கிறேன். ஏனெனில் என் சிந்தனையாலும் சொல்லாலும் செயலாலும் கடமையில் தவறியதாலும் பாவங்கள் பல செய்தேன். என் பாவமே என் பாவமே என் பெரும் பாவமே. ஆகையால் எப்பொழுதும் கன்னியான புனித மரியாதையும் வானதூதர் புனிதர்களையும் சகோதர சகோதரிகளே உங்களையும் நம் தேவனாகிய ஆண்டவரிடம் எனக்காக வேண்டிக் கொள்ள மன்றாடுகிறேன். எல்லாம் வல்ல இறைவன் மீது இரக்கம் வைத்து நாம் செய்த அனைத்து பாவங்களையும் குற்றங்களை எல்லாம் மன்னித்து இந்த புனிதமான ஜெப நேரத்திலே நம்மை புனிதப்படுத்தி அன்பு மக்களாக ஏற்றுக்கொள்வாராக. ஆமென். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே இரக்கமாயிரும். ஆண்டவரே இரக்கமாயிரும். கிறிஸ்துவே
அருட்கடலாகிய இறைவா, விண்மீன் வழி நடத்தவும் ஒரே திருமகனை இன்று பிற இனத்தாருக்கு வெளிப்படுத்த திருவுளமானே. அதனால் உம்மை ஏற்கனவே நம்பிக்கையால் அறிந்துள்ள நாங்கள் உமது மாட்சியின் தோற்றத்தை கண்டுணரவும் அதன்படி வழி நடத்தவும் அருள் புரிவீராக. உம்மோடு தூயாவியாரின் ஒன்றிப்பில் ஒரே சர்வேசரனாய் என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்ற உம் திருமகன் கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோ. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இறைவாக்கினர் எசையா நூலிலிருந்து வாசகம். அதிகாரம் 60, இறை முத்துக்கள் 1 முதல் 6 முடிய. எருசலேமே எழு, ஒளி வீசு, இதோ உன் ஒளி தோன்றியுள்ளது. ஆண்டவரின் மாட்சி உன்மேல் உதித்துள்ளது. இதோ இருள் பூ உலகை மூடும், காரிருள் மக்களினங்களை கவ்வும். ஆண்டவரோ உன் மீது எழுந்தருள்வார், அவரது மாட்சி உன் மீது தோன்றும். பிற இனத்தார் உன் ஒளி நோக்கி வருவர், மன்னர் உன் உதய கதிர் நோக்கி நடை போடுவர். உன் கண்களை உயர்த்தி உன்னை சுற்றிலும் பார், அவர்கள் அனைவரும் ஒருங்கே திரண்டு உன்னிடம் வருகின்றன. தொலைலிருந்து உன் புதல்வர் வருவர், உன் புதல்வியர் தோளில் தூக்கி வரப்படுவர். அப்பொழுது நீ அதை கண்டு அகமகிழ்வாய், உன் இதயம் வியந்து விம்பும். கடலின் திரள் செல்வம் உன்னிடம் கொணரப்படும். பிற இனத்தாரின் சொத்துக்கள் உன்னை வந்தடையும், ஒட்டகங்களின் பெருந்திரள் உன்னை நிரப்பும். மிதியான், ஏபாகு ஆகியவற்றின் இளம் ஒட்டகங்களும் வந்து சேரும். சேபா நாட்டினர் யாவரும் பொன் நறுமணப் பொருள் ஏந்தி வருவர். அவர்கள் ஆண்டவரின் புகழை எடுத்துரைப்பர். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. நீங்கள் பாட வேண்டிய பல்லவி, ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள், உமக்கு ஊழியம் செய்வார்கள். ஆண்டவரே எல்லா இனத்தவரும் உமக்கு ஊழியம் செய்வார்கள், உமக்கு ஊழியம் செய்வார்கள்.
சேபாவிலும் உள்ள அரசர்கள் நன்கொடைகளை கொண்டு வருவார்கள். எல்லா அரசர்களும் அவர் முன் தரை மட்டும் தாழ்ந்து வணங்குவார்கள். எல்லா இனத்தவரும் அவருக்கு ஊழியம் செய்வார்கள். பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளர் என இப்போது வெளியாகப்பட்டுள்ளது. திருத்தூதர் பவுல் எபேசியருக்கு எழுதிய திருமுகத்திலிருந்து வாசகம். அதிகாரம் 3 இறை வசனங்கள் 2-3 முடிய மற்றும் 5-6 முடிய. சகோதர சகோதரிகளே, உங்கள் நலனுக்காக கடவுளின் அருளால் எனக்கு அளிக்கப்பட்ட பொறுப்பை பற்றி கேள்விப்பட்டிருப்பீர்கள் என எண்ணுகிறேன். அந்த மறைபொருள் எனக்கு இறை வெளிப்பாட்டின் வழியாகவே தெரியப்பட்டது. அந்த மறைபொருள் மற்ற தலைமுறைகளில் வாழ்ந்த மக்களுக்கு தெரிவிக்கப்படவில்லை. ஆனால் இப்போது தூய ஆவி வழியாக தூய திருத்தூதருக்கும் இறை வாக்கினருக்கும் வெளிப்படுத்தப்பட்டுள்ளது. நற்செய்தியின் வழியாக பிற இனத்தாரும் கிறிஸ்து இயேசுவின் மூலம் உடன் உரிமையாளரும் ஒரே உடலின் உறுப்பினரும் வாக்குறுதியின் உடன் பங்காளிகளும் ஆகியிருக்கிறார்கள் என்பதே அம்மறைபொருள். ஆண்டவரின் அருள்வாக்கு. இறைவனுக்கு நன்றி. ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. மத்தேயு எழுதிய தூய நற்செய்தியிலிருந்து வாசகம். பிரிவு 2 இறை சொற்றொடர்கள் 1-12 முடிய. ஏரோது அரசன் காலத்தில் யூதேயாவில் உள்ள பெத்லஹேமில் இயேசு பிறந்தார். அப்பொழுது கிழக்கிலிருந்து ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறவர் எங்கே? அவரது விண்மீனை எழக் கண்டோம், அவரை வணங்க வந்திருக்கிறோம் என்றார்கள். இதை கேட்டதும் ஏரோது அரசன் கலங்கினான். அவனோடு எருசலேம் முழுவதும் கலங்கிற்று. அவன் எல்லா தலைமை குருக்களையும் மக்களிடையே இருந்த மறைநூல் அறிஞர்களையும் ஒன்று கூட்டி மெசியா எங்கே பிறப்பார் என்று அவர்களிடம் விசாரித்தான். அவர்கள் அவனிடம், யூதேயாவில் உள்ள பெத்லஹேமில் அவர் பிறக்க வேண்டும். ஏனெனில் யூதா நாட்டு பெத்லஹேமே, யூதாவின் ஆட்சி மையங்களில் நீ சிறியதே இல்லை. ஏனெனில் என் மக்களாகிய இஸ்ரேலை ஆயரென ஆள்பவர் ஒருவர் உன்னிடமிருந்தே தோன்றுவார் என்று இறைவாக்கினர் எழுதியுள்ளார் என்றார்கள்.
பின்பு ஏரோது யாருக்கும் தெரியாமல் ஞானிகளை அழைத்து கொண்டு போய் விண்மீன் தோன்றிய காலத்தை பற்றி விசாரித்து உறுதி செய்து கொண்டான். மேலும் அவர்களிடம், நீங்கள் சென்று குழந்தையை குறித்து திட்டவட்டமாய் கேட்டு எனக்கு அறிவியுங்கள். அப்பொழுது நானும் சென்று அக்குழந்தையை வணங்குவேன் என்று கூறி அவர்களை பெத்லகேமுக்கு அனுப்பி வைத்தான். அரசன் சொன்னதை கேட்டு அவர்கள் புறப்பட்டு போனார்கள். இதோ முன்பு எழுந்த விண்மீன் தோன்றி குழந்தை இருந்த இடத்திற்கு மேல் வந்து நிற்கும் வரை அவர்களுக்கு முன்னே சென்று கொண்டிருந்தது. அங்கே நின்ற விண்மீனை கண்டதும் அவர்கள் மட்டில்லா பெருமகிழ்ச்சி அடைந்தார்கள். வீட்டிற்குள் அவர்கள் போய் குழந்தையும் அதன் தாய் மரியா வைத்திருப்பதை கண்டார்கள். நெடுஞ்சாக்கடையாய் விழுந்து குழந்தையை வணங்கினார்கள். தாங்கள் பேழைகளை திறந்து பொன்னும் சாம்பிராணியும் வெள்ளை போலவும் காணிக்கையாக கொடுத்தார்கள். ஏரோதிடம் திரும்பி போக வேண்டாம் என்று கனவில் அவர்கள் எச்சரிக்கப்பட்டதால் வேறு வழியாக தங்கள் நாடு திரும்பினார்கள். ஆண்டவரின் அருள்வாக்கு. கிறிஸ்துவே உமக்கு புகழ். புதிய ஆண்டு 2025ஆம் ஆண்டை தொடங்கி இருக்கிறோம். இன்று இந்த ஆண்டின் முதல் ஞாயிற்றுக்கிழமை. இந்த புதிய ஆண்டை ஒரு கொடையாக இறைவன் நம் ஒவ்வொருவருக்கும் கொடுத்திருக்கிறார். எனவே இந்த நேரத்திலே ஆண்டவருக்கு இந்த புதிய ஆண்டுக்காக நன்றி செலுத்துவோம். இந்த ஆண்டு முழுவதும் நம்மை வழிநடத்தி காப்பாற்ற இந்த முதல் ஞாயிற்றுக்கிழமை நம்பிக்கையோடு நம்ம ஜெபங்களை ஏறெடுப்போம். கடந்த ஆண்டிலே எத்தனையோ பிரச்சனைகளை சந்தித்தோம். தீர்க்க முடியாத பிரச்சனைகளும் சில உள்ளன. அதில் தீர்க்க முடியாத மிக மிக முக்கியமான பிரச்சனை என்ன தெரியுமா? கல்யாண பிரச்சனை. பிள்ளைகளுக்கு திருமணம் முடிக்க முடியாமல் பெற்றோர்கள் கவலையோடு இருப்பதை பார்க்கிறோம். திருமண வயதுக்கு வந்த பிள்ளைகள் தங்களுடைய திருமணம் முடித்து மகிழ்ச்சியோடு இருக்க வேண்டிய காலத்திலே திருமணம் முடிக்க முடியாமல் கவலையோடு இளமை பருவத்தை வீணாக்கிறோமே என்ற அங்கலாய்ப்போடு இருக்கிறதை நாம் பார்க்கிறோம். இந்த ஆண்டிலாவது அப்படிப்பட்ட பிரச்சனை தீர்ந்து விடுமா? ஆண்டவரை நம்புவோம், செபிப்போம். இந்த திருமண பிரச்சனைக்கு யார் காரணம்? பிள்ளைகள் அந்த வயதிலே திருமணம் முடிக்க முடியாமல் இருப்பது கடவுளா காரணம்? இல்லை, நாம் தான். தகுந்த விதமாக தேடிக்கொண்டே இருக்க, அதாவது ஒவ்வொருவரும் இந்த பொருத்தம் இருக்க வேண்டும், அந்த பொருத்தம் இருக்க வேண்டும், சாதக பொருத்தம் இருக்க வேண்டும், பண பொருத்தம் இருக்க வேண்டும், நிற பொருத்தம் இருக்க வேண்டும், ஜாதி பொருத்தம் இருக்க வேண்டும் என்றெல்லாம் இந்த மனித சமுதாயத்திலே குழப்பிக்கொண்டு இருக்கிற நாம் தான் இதற்கு வேதனையும் தற்றமாக இருக்கிறோம். எனவே இந்த நேரத்திலே ஒரு குடும்பத்திலே ஒரே பையன் திருமணத்துக்காக ஒரு நல்ல பெண்ணை தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். பல மாதங்களாக, ஏன் 1 வருடம் 2 வருடங்களாக சரியான பொண்ணு கிடைக்கவில்லை. எனவே இறுதியாக ஒரு இடத்திலே கேள்விப்படுகிறார்கள், அந்த இடத்தில் நல்ல பெண், நல்ல குடும்பம், போய் நாம் பார்க்கலாம், முடிவு செய்யலாம் என்று. அங்கே போய் பார்த்த உடனே அந்த தாய்க்கு விருப்பமில்லை, பையனுடைய அம்மாவுக்கு. ஏனென்றால் கலர் பொருத்தம் இல்லை, பெண் கருப்பாக இருக்கிறாள். எனவே அந்த நேரத்திலே ஒரு மாதிரியாக நாங்கள் பின்னால் சொல்வோம் என்று வந்துவிட்டார்கள். எனவே அன்பானவர்களே, வாழ்க்கையிலே பணம் இல்லாத ஒரு காரணம், ஜாதி இல்லாத ஒரு காரணம், ஒரு படிப்பு பண வசதி இல்லாத காரணம், தகுந்த பணம் நகை போட முடியாத காரணம், இவையெல்லாம் மனிதர்களாகிய நாம் படைப்பது. அன்பானவர்களே,
எனவே இந்த நேரத்திலே அன்பானவர்களே, நம்மோடு இருக்கிற வாழ்கிற நம்முடைய இஸ்லாமிய சகோதர மக்கள், அவர்கள் பண பொருத்தமோ, ஜாதி பொருத்தமோ, இன பொருத்தமோ, களப்பொருத்தமோ பார்ப்பதில்லை. கட்டையோ நெட்டையோ, பணம் இருக்கோ இல்லையோ, எப்படி இருந்தாலும் திருமணம் முடித்து போவதை பார்க்கிறோம். ஆனால் கிறிஸ்தவ மக்கள் மத்தியிலே இது வேதனையாக இருக்கு. ஏன் சொல்கிறேன் என்றால், தேடிக்கொண்டே இருக்கிற மக்கள் இந்த பொருத்த வேண்டும், அந்த பொருத்த வேண்டும் என்று காலத்தை, இளமையான காலத்தில் இளம் பிள்ளைகளுடைய வாழ்க்கையை வீணாக்கி கொண்டிருக்கிற மக்கள். எனவே அன்பானது புத்தாண்டிலே நாம் எடுக்க வேண்டிய முக்கியமானது, நம்முடைய வாலிப பிள்ளைகள் மகிழ்ச்சியோடு வாழ வேண்டும், திருமணம் முடித்து வாழ வேண்டும். அந்த வயதிலே திருமணம் முடிக்க வேண்டும். அதற்காக பணத்துக்காக, நகைக்காக, கலருக்காக, ஜாதிக்காக, அது இது என்று நாம் தாழ்த்தி விடக்கூடாது. மன கவலை உண்டாக்கிவிடக்கூட இளம் பிள்ளைகளை உள்ளத்திலே தேடிக்கொண்டே இருக்கிறார்கள். ஏன்னு சொல்கிறேன் என்றால், இன்று 3 ஞானிகள் திருக்காட்சி திருவிழா, ஆண்டவர் தம்மையே வெளிப்படுத்திய திருவிழா. இந்த திருவிழாவானது முக்கியமான திருநாள், மிக மிக முக்கியமான திருநாள். ஏனென்றால் இந்த திருநாள் யூத மக்களுடைய திருநாள் அல்ல. பாஸ்கா விழாவை கொண்டாடுவார்கள், பெந்தகோஸ்து விழாவை கொண்டாடுவார்கள், அறுவடை விழாவை கொண்டாடுவார்கள். அவையெல்லாம் அந்த மக்களுக்காக உள்ளது. ஆனால் இந்த திருக்காட்சி திருநாள், இந்த 3 ராஜாக்களுடைய திருநாள், இது பிற இனத்தாருடைய திருவிழா. யூத மக்கள் இல்லாத நாம் எல்லோரும் ஆண்டவருக்கு சொந்தமாக மாற்றப்பட்ட திருநாள். நாம் எல்லாம் ஆண்டவர் நம்முடைய கடவுள் மீட்பர் என்று அந்த ஒரு ஆசிரியை கொடுத்த இந்த நாள்தான் இந்த திருக்காட்சி திருநாள். இயேசு தன்னையே வெளிப்படுத்துகிறார். இதை 3 ராஜாக்கள் திருநாள் என்று சொல்வோம். நாம் இது விவிலியத்திலே இந்த திருநாளை பற்றி என்ன கூறுகிறது என்பதை சற்று முன் அருள் சகோதரர் வாசித்தார். மத்தேயு நற்செய்தி 2ஆம் அதிகாரம் 1 to 12 வசனங்கள் மீண்டும் வாசிக்கிறேன். ஏரோது அரசன் காலத்திலே யூதேயாவுள்ள பெத்லேகேமில் இயேசு பிறந்தார். அப்போது கிழக்கிலிருந்த ஞானிகள் எருசலேமுக்கு வந்து, எருசலேமுடைய அரசன் அவனிடம் சென்று, யூதன அரசராக பிறந்திருக்கிறாரே, அவரை எங்கே என்று ஏரோது அரசரிடம் கேட்கிறார்கள். 3 ஞானிகள், 3 ராஜாக்கள் தங்களையே வெளிப்படுத்துகிற விதமாக. எனவே இவர்கள் ஏன் 3 ராஜாக்கள் என்று சொல்கிறோம் என்றால், இந்த விழாவை கிராமங்களிலே சிறப்பாக கொண்டாடுவார்கள். சுமார் 40 ஆண்டுகளுக்கு முன்னாலே நான் ஒரு கிராமத்திலே, பிஞ்சுவாக்கம் என்கிற கிராமத்திலே பங்கு தந்தையாய் இருந்தேன். அங்கே இருக்கும் பொழுது அந்த கிராமம் முழுது கத்தோலிக்க கிறிஸ்தவ மக்கள் காலையில் ஆடம்பர இந்த திருநாள் கொண்டாடப்படும் 3 ராஜாக்கள் திருநாள். அதன் பிறகு பொங்கல் வைத்து அவர்களை செய்வார்கள் திருப்பலியிலே. அது முடித்த பிற்பாடு மாலையிலே 3 ராஜாக்கள் என்று பார்த்தோம். 3 ராஜாக்கள் இந்த உன்னதங்களை பாடும் பொழுது வந்து காணிக்கை செலுத்திவிட்டு சென்றார்கள். அந்த 3 ராஜாக்களே இந்த கிராமத்தில் உள்ள பெரியவர்களை தேர்ந்தெடுப்பார்கள். அந்த வீட்டில் உள்ள புடவையெல்லாம் எடுத்து அவர் அழகாக ஜோடித்து அடையாளம் தெரியாதபடி கோவிலுக்கு கூட்டி வருவார்கள். கோவிலிருந்து சுற்றுப்பிரகாரம் வீதி வீதியாக செல்லும் பொழுது வீடு வீடாக சென்று அவர் செய்த பலகாரங்கள், கிறிஸ்துவ அந்த காலத்திலே வீட்டிலே பலகாரம் அந்த கடையில் வாங்கிட்டு வராங்க. இன்னைக்கு அப்படியே அந்த பலகாரத்தில் கடையில் சேர்த்து கொண்டு வந்து வீடு முழுவதும் ஆடம்பரம் கொண்டாடி கோயிலே வந்து யார் 3 ராஜாக்கள் என்று பேர் சொல்கிறார்களோ அவர்களுக்கு பரிசு என்று சொல்வோம். அந்த 3 ராஜாக்கள் பேர் இப்போ தெரியாதபடி அளவுபடுத்தியிருப்பார். அந்த கிராமத்தில் உள்ளவர்கள் தான். கடைசியாக பரிசுகள் கொடுக்கப்படும். அந்த வாங்கி வந்த பலகாரத்தில் எல்லாரும் பகிர்ந்து உண்பார்கள். 3 ராஜாக்கள் திருநாள். ஏன் 3 ராஜாக்கள் என்று சொல்லுகிறோம்? விவிலியத்திலே என்ன சொல்லப்படுகிறால், கீழ்த்திசை ஞானிகள் எருசலேமை நோக்கி வந்தார்கள். ஞானிகள், அவர் ஞானம் படைத்தவர்கள். அந்த விண்மீனை பார்க்கிறார்கள். ஏதோ ஒரு அதிசயம் நடந்திருக்கிறது. ஒரு பெரிய மகான் பிறந்திருக்கிறார், ஒரு பெரிய ராஜா பிறந்திருக்கிறார், நாம் போய் பார்த்து விட்டு வர வேண்டும் என்று ஆவலோடு பிரயாணத்தை தொடங்குகிறார்கள்.
பிரயாணம், நீண்ட பிரயாணம். விவிலியம் கடைசியாக கூறுகிறது, மரியாவையும் இயேசு பாலனையும் ஒரு வீட்டிலே அவர்கள் சந்தித்து ஆராதனை செய்தார்கள். இயேசு பிறந்தது மாட்டுக்கொட்டிலே. எவ்வளவு காலம் பிரயாணம் செய்தார்களோ தெரியாது. இரவு முழுவதும் கரடுமுரடான பாதை, குளி நிறைந்த காலம். அப்படிப்பட்ட நேரத்திலே பிரயாணம் விடாமுயற்சியோடு, நாம் பார்ப்போம் என்ற நம்பிக்கையோடு அந்த பிரயாணத்தை மேற்கொண்டு வந்து, யூதருடைய அரசர் பிறந்திருக்கிறாரே, அவர் எங்கே? ஏரோது அரசரிடம் வந்து, பெத்லேமிலிருந்த ஏரோது அரசரிடம் வந்து, யூதன அரசர் பிறந்திருக்கிறாரே எங்கே என்று கேட்கிறான். எனவே அவர் அரச ஸ்தானத்தில் இருந்தால்தான் அந்த அரச மாளிகைக்கு போக முடியும். சாதாரண மக்களாக இருந்தால் போயிருக்க முடியாது. எனவே 3 ராஜாக்களாகத்தான் இருந்திருப்பார்கள். நேராக சென்று கேள்வி கேட்கிறார்கள். ஒரு நாட்டுடைய தலைவர் இன்னொரு நாட்டு தலைவர் நேராக பேச முடியும். நாம் போய் அவருடைய நம்ம நாட்டு தலைவரிடம் வாசலோடு நுழைய முடியாது. எனவே அரசர்கள் என்ற ஸ்தானத்திலே இந்த 3 ஞானிகளும் இருந்தபடியால் அங்கே சென்று கேட்கிறார்கள். அவர் கேட்கிற கேள்வி என்ன? யூதர்களின் அரசராக பிறந்திருக்கிறாரே, அவர் எங்கே? அவருடைய மின்மீன் எழுவதை கண்டு வணங்க வந்தோம் என்று சொல்லுகிறார்கள். யூதன அரசர் பிறந்திருக்கிறாரே, அரச குழந்தை மாளிகையில் பிறந்திருப்பார், ராஜாவுடைய அரமனையில் பிறந்திருப்பார், ராஜா குலத்திலே பிறந்திருப்பார், அவரை காண வந்திருக்கிறோம் என்று சொன்னார்கள். ஆனால் அங்கே இல்லை. ஏரோது ராஜாவுக்கு பயம் ஏற்பட்டு விட்டது. என்னுடைய நாட்டிலே ராஜா குழந்தை பிறந்திருக்கிறதா? முடியாது என்று மனதிலே குழப்பம் அடைகிறான். அவன் மட்டுமல்ல, அவனோடு இருந்த அந்த மக்கள் எல்லோரும் குழப்பம் அடைகிறார்கள். இந்த நாட்டிலே ராஜா குழந்தை பிறந்திருக்கிறதா? ராஜாவுக்கு எதிரியாக பிறந்திருக்கிறதா? அவர்கள் அரண்மனைக்கு தேடி செல்கிறார்கள், ராஜாவை சந்திக்கிறார்கள். யூதன அரசர் பிறந்திருக்கிறாய் எங்கே என்று கேட்கிறார்கள். அப்படியெல்லாம் கேட்ட பிற்பாடு அரசன் என்ன சொல்லுகிறான்? நீங்கள் போங்கள், அங்கே உள்ள ஞானிகள்லாம் கேட்டு பெத்லேமில் பிறந்திருக்கான்னு சொன்ன உடனே இந்த 3 ஞானிகளும் பிரயாணத்தை தொடங்குகிறார்கள். விண்மீன் வழிகாட்டுகிறது. நேராக செல்கிறார்கள், சென்று வணங்குகிறார்கள். அன்பானவர்களே, அங்கே கண்ட காட்சி என்ன? பெத்லேகம்லே அவர் கண்ட காட்சி என்ன? அரசு மெத்தை அல்ல, அரண்மனை அல்ல, சாதாரண கந்தை துணியாலே போர்த்தப்பட்டு அந்த பாலை இயேசு கிடக்கப்பட்டிருக்கிறார். இவர் பாண வந்தது ராஜாவுடைய அரண்மனையிலே ராஜாவுடைய குழந்தையை பார்க்க வந்தார்கள். ஆனால் கண்ணாலே பார்க்கிறது ஒரு சாதாரண குடிசையிலே ஒரு சாதாரண கந்தல் துணியினாலே சுத்தப்பட்டு இருக்கிறதை பார்த்து அந்த நேரத்திலே அவர்கள், ஐயோ இது ராஜா குழந்தை இல்லை, இது யாரோ வேறு குழந்தை, நாங்கள் ராஜாவா குழந்தையா பிறந்திருப்பாய் பார்த்தோம் என்று அவர் அவநம்பிக்கை கொள்ளவில்லை. அவர்கள் தெய்வீக வல்லமையை அந்த குழந்தையிடம் பார்த்தார்கள். கடவுளுடைய வல்லமையை அந்த குடிசையிலே கிடக்கிற அந்த கந்தையால் சுத்தப்பட்ட குழந்தையுடைய உருவத்திலே பார்க்கிறார்கள். ஆச்சரியமானது. அவருடைய நம்பிக்கை. சாஷ்டாங்கமாக விழுந்து காணிக்கை செலுத்துகிறார்கள். யூதன அரசர் மாளி பிறக்க வேண்டியவர் மாட்டுக்கொட்டிலே பிறந்திருக்கிறார். ஏழ்மையில் கந்தை துணியால் சுத்தப்பட்டிருக்கிறார். அவர் அந்த ஏழ்மையில் பிறந்த எளிமையில் உள்ள அந்த குழந்தையை அவருடைய தெய்வீக வல்லமை இருக்கிறது என்று நம்பினார்கள். அன்பானவர்களே, அவருடைய நம்பிக்கை எவ்வளவு பெரியது! அந்த மாட்டுக்கொட்டிலே பிறந்திருக்கிற சாதாரண குழந்தை, ஏழ்மையான குழந்தை, கந்தையால் சுத்தப்பட்ட குழந்தை, அதை பார்த்து சாசாங்கமாக விழுந்து வணங்குகிறார் அன்பானவர்களே. எனவே இந்த குழந்தை அவர்கள் தெய்வீக வல்லமை பார்த்தார்கள். நாம் கற்றுக்கொள்ள வேண்டிய பாடம் அன்பானவர்களே, ஏழ்மையில் தான் இறைவனை காண முடியும். கம்பீரமாக பறைசாற்றி கொண்டு நாங்கள் தான் பெரியவர்கள் என்று இவ்வாறாக
விளம்பரப்படுத்துகிற மக்கள் மத்தியிலே கடவுளை காணவே முடியாது. எனவே அவருடைய ஞானிகள் விடாமுயற்சியோடு எல்லா கஷ்டங்களையும் ஏற்றுக்கொண்டு நீண்ட பிரயாணம் செய்து கடைசியாக அரச அரமனைக்கு வந்து அங்கிருந்து அவர்கள் நேராக சென்று அவர்கள் அந்த மாட்டுக்கொட்டில் இருக்கிற குழந்தையை கண்டு ஆராதிக்கிறார்கள். அவருடைய நம்பிக்கை மிக பெரியது. கிறிஸ்தவ வாழ்க்கையில் அன்பானவர்களே, நம்பிக்கை மிக மிக அவசியம். தன்னம்பிக்கை. வாழ்க்கையில் முன்னேற வேண்டும் என்றால், வாழ்க்கையில் நாம் வெற்றி பெற வேண்டும் என்றால், குடும்பத்தை மகிழ்ச்சியோடு நடத்த வேண்டும் என்றால் அவநம்பிக்கை பட்டு விடாதீர்கள், சந்தேகப்பட்டு விடாதீர்கள். நம்பிக்கை. என் மனைவி நல்லவள், எனக்காக இரவுபகலாக மாடு போல உழைத்து கொண்டிருக்கிறாள், என் கணவர் என் பிள்ளைகளுக்காக கஷ்டப்பட்டு கொண்டிருக்கிறார், இப்படிப்பட்ட கணவன் கிடைக்க மாட்டார், இப்படிப்பட்ட பெற்றோர் கிடைக்க மாட்டார்கள் என்ற அந்த நம்பிக்கை இருக்கிறது அல்லவா, அதுதான் அந்த குடும்பத்தை காப்பாற்றும் அன்பானவர்களே. என் இயேசு ஆண்டவர் எத்தனையோ மக்கள் வழிபாடு செய்தாலும் அந்த மக்கள் மத்தியிலே இந்த மண்ணிலே மாட்டுக்கொட்டில் பிறந்த இயேசுதான் என் மீட்பர், அவர்தான் எனக்காக சிலுவையில் உயிரை கொடுத்தவர். அவர் மீது அசைக்க முடியாத நம்பிக்கையோடு வாழ்கிற மக்கள் தான் உண்மையான கிறிஸ்தவர்கள். அங்கு இங்குமாக அலைந்து கொண்டு குழப்ப படைத்து கொண்டு எல்லாம் ஒன்று தான், எந்த சாமியை கும்பிட்டா தான் என்ன, எல்லா சாமியும் ஒன்று தானே என்று இப்படிப்பட்ட தன்மையிலே இருக்கிற மக்கள், நம்பிக்கை இல்லாத மக்கள். என் ஆண்டவர் இயேசு, மாட்டுக்கொட்டில் பிறந்த இயேசு, சிலுவையிலே தன் உயிரை கொடுத்த, எனக்காக உயிரை கொடுத்த இயேசு தான் என் மீட்பர் என்ற நம்பிக்கை இருக்க வேண்டும். இந்த நம்பிக்கையிலே திருமண வாழ்க்கையை தொடர்ந்து நடத்துங்கள் அன்பானவர்களே. இந்த ஆண்டில், இந்த புத்தாண்டிலே நாம் மேற்கொள்ள வேண்டிய ஒரு 2 காரியங்கள். ஒன்று, நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கி விடக்கூடாது. அநேகர் நம்மிலே நேரத்தை வீணாக்குவதை பார்க்கிறோம். வேண்டாத காரியத்தாம் சிறு பிள்ளைகள்லாம் மொபைல் வைத்துக்கொண்டு அதையே கண்ணும் கருத்துமா பார்த்து கொண்டு இருப்பதை பார்க்கிறோம். எங்கேயெல்லாம் வேலை இல்லை இல்லை என்று அலைந்து கொண்டு நேரத்தை வீணாக்குற மக்களை பார்க்கிறோம். குடும்பத்தில் ஒன்றுமே இல்லை என்று சீரியல் போட்டுக்கொண்டு பார்க்குற மக்களையும் பார்க்கிறோம். இவ்வாறாக நேரத்தையும் காலத்தையும் வீணாக்கக்கூட இறைவன் கொடுத்திருக்கிற மிகப்பெரிய ஒரு கொடை இந்த புத்தாண்டு 2025ஆம் ஆண்டு. இந்த ஆண்டை முடிப்போமா முடிக்க மாட்டோமா தெரியாது. மரியா விரைந்து சென்று எலிசபெத் அம்மாளுக்கு உதவி செய்தார்கள். அந்த எலிசபெத் அம்மாள் வயது முதிர்ந்த வயதிலே கர்ப்பமாக இருந்தார்கள். அந்த தாய்க்கு அவளோடு தங்கி இருந்து பேறுகாலம் நடக்க வரையிலும் அந்த எலிசபெத் அம்மாளுக்கு உதவி விரைந்து சென்றார்கள். விரைவாக செய்யக்கூடிய தன்மை, நேரத்தை காலத்தை வீணாக்கக்கூடாத தன்மை, நம்முடைய வாலிப பிள்ளைகளை திருமணம் முடிக்க ஏற்பாடு செய்து பணத்துக்காக, காசுக்காக, அழகுக்காக, ஜாதிக்காக, அது இது என்று நாம் பார்த்து கொண்ட பிள்ளைகளுடைய வாழ்க்கை பாழாக்கி விடாமல் இருக்க, நேரத்தின் காலத்தின் இளமையான வாழ்க்கையை பிள்ளைகளே, இளம் பிள்ளைகளே வீணாக்கி விடாதீர்கள். இப்போது கல்யாணம் வேண்டாம், பின்னாலே பார்த்து கொள்கிறோம், நாம் சம்பாதிக்க வேண்டும், படிக்க வேண்டும் என்று உங்களுடைய இளமை பருவத்தை வீணாக்கி விடாதீர்கள். அந்த இளமையான பருவத்தை மகிழ்ச்சி. அதனால்தான் குடும்பத்தில் கல்யாணம் இப்போது முடிக்கிற பிள்ளைகள் சந்தோஷமாக இருப்பதில்லை. லேட்டாக 30 வயசு, 33 வயசு, 30 வயசு கஷ்டமாக இருக்கிறது. எனவே இந்த புத்தாண்டிலே ஒரு முழு மகிழ்ச்சியோடு நேரத்தை வீணாக்காமல் இளம் பிள்ளைகளை வாழ வைக்கிற கும்பிடுவர்களாக, விரைவாக உழைக்கக்கூடிய மண்களாக, இந்த 3 ராஜாக்களைப் போல நாம் ஞானம் நிறைந்தவர்களாக, நம்பிக்கை உள்ளவர்களாக, என் இயேசு மீது, மாட்டுக்கொண்டு பிறந்த இயேசு மீது, எனக்காக சிறுமத்தை இயேசு மீது என்ன காரணம் வந்தாலும் நான் அவருக்காக வாழ்வேன், அவர்தான் என் தெய்வம் என்ற நம்பிக்கை, அசைக்க முடியாத நம்பிக்கையோடு நம்முடைய வாழ்க்கை பயணம் இந்த நாளிலும் இந்த வருடம் முழுவதும் செல்வதாக. ஆமென். அனைவரும் எழுந்தின்று நான் நம்புகிற விசுவாச பிரமாணத்தை பாடி செபிப்போம். விண்ணையும் மண்ணையும்
புத்தாண்டின் முதல் வாரத்திலே நம்முடைய தேவைகளை எல்லாம் இந்த ஆண்டு முழுவதும் நம்மை காத்து வரும் தெய்வத்தின் பாதத்திலே நம்பிக்கையோடு ஜெபிப்போம். நம்முடைய தேவைகளுக்காக, தாய் திரு அவையின் தேவைகளுக்காக, நாட்டின் தேவைகளுக்காக உருக்கத்தோடும் நம்முடைய ஜெபங்களை ஏறெடுப்போம். மாட்சியும் மேன்மையும் எங்களுக்கு முடியாக சூட்டியுள்ள எம் தந்தையே இறைவா, எம் திரு அவையை வழிநடத்தும் எம் திருத்தந்தை, ஆயர்கள், குருக்கள், அருட்பணியாளர்கள் அனைவரும் உமது அன்பின் ஒளியை பிரதிபலிக்கும் கண்ணாடியாகவும், அதனை காணும் அனைவரும் கிறிஸ்துவின் நித்திய ஒளியை இவ்வுலகிற்கு சாட்சியாக பகர்வதற்கு வேண்டிய அருளை பொழியுமாறு இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம்மை தேடி வந்த அன்பே எம் இறைவா, எங்கள் குடும்பங்களில் இப்புதிய ஆண்டில் உமது திருமுகத்தில் ஒளி என்றும் இருக்க செய்தருளும். எம் இல்லங்களில் நடைபெற வேண்டிய நல்ல காரியங்கள் எந்த குறைகளுமின்றி நடைபெறவும், அதன் வழியாக குடும்ப உறவுகள் வலுவடைந்து அன்பும் மகிழ்ச்சியும் அமைதியும் நிறைவாய் பெற்று உம் சாட்சிகளாக இச்சமூகத்தில் உலாவர உம் அருட்கொடையை பொழிய வேண்டி இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். எம்மை படைத்து ஆளும் எம் இறைவா, வெற்றி நாட்டினரான 3 ஞானிகளும் ஒன்றிணைந்து குழந்தை இயேசுவை தேடி ஞானம் பெற்றது போல் இன்றைய சூழலில் இளைஞர்கள் தான் திருச்சபையின் வலுவான தூண்கள் என்பதை உணர்ந்து இன்றைய கலாச்சார சூழலில் தங்களின் தேவையை எடுத்து இறையாண்மையை கட்டி காத்து இறைமகனின் உடனிருப்பை உணர்ந்து ஒன்றிணைந்து செயலாற்ற வரம் வேண்டி இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு இறைவா, எங்கள் அருகில் உள்ள ஏழைகள், அனாதைகள், கைவிடப்பட்டோர், உடல் நலம் குன்றியோர் ஆகியோரை ஆதரித்து அவர்களுக்கு உமது அன்பையும் இரக்கத்தையும் நாங்கள் பகிர்ந்தளிக்க வேண்டும் என்று இறைமகன் இயேசு கிறிஸ்து வழியாக இறைவா உம்மை மன்றாடுகிறோம். அன்பு தந்தையே எம் இறைவா, நாங்கள் ஒரு சிறு வட்டத்துக்குள் அடங்கிவிடாமல் நீர் படைத்த இவ்வுலகில் வாழும் அனைத்து மக்களையும் உம்மை போல் அன்பு செய்யவும், ஏழை எளியோர்களையும் குடும்பத்தில் உள்ள முதியோர்களையும் ஆதரவற்றவர்களையும் நேசிக்கவும், அரவணைத்து அவர்களின் வாழ்வாதாரங்களை உயர்த்தவும் நாங்கள் உழைத்திட நல்மனதினை பெற்றி வேண்டிய வரங்களை தருமாறு இறைவா உம்மை மன்றாடுகிறோம். நம்முடைய தனிப்பட்ட தேவைகளுக்காக மௌனமாக நம்பிக்கையோடு மன்றாடுவோம். நல்ல தந்தையே சுவாமி, உம்முடைய அன்பு மக்களாகிய நாங்கள் உம்முடைய புனித நாளிலே உம்முடைய ஆலயத்தில் கூடி வந்து எங்கள் ஜெபங்களை ஏறெடுக்கிறோம். இப்போது உமது அன்பு பிள்ளைகள் தெரிவித்த அனைத்து விண்ணப்பங்களையும் ஏற்று, எங்கள் ஒவ்வொரு தேவைகளையும் ஏற்று, 3 ஞானிகள் விடாமுயற்சியோடு பிரயாணம் செய்து ஏழ்மையில் கிடந்த உம்மை நம்பிக்கையோடு சாசாமிழ்ந்து ஆராதித்தார்கள். அவருடைய காணப்பட்ட அந்த விடாமுயற்சியும் தியாகம் நிறைந்த வாழ்க்கையும் நம்பிக்கையோடு விசுவாசத்தோடு மாட்டுக்கொண்டு பிறந்த உம்மை ஆராதித்து பரிசுகள் கொடுத்ததைப் போல நாங்கள் உம்மை ஆராதிக்க எங்களுக்கு ஆழ்ந்த விசுவாசத்தையும் விடாமுயற்சியையும் நம்பிக்கை நிறைந்த இதயத்தோடு நாங்கள் செயல்பட, விடாமுயற்சியோடு செயல்பட வேண்டிய ஆற்றலையும் வல்லமையும் இந்த நாளிலும் இந்த வாரம் முழுவதும் கொடுத்து எங்களை காப்பாற்ற வேண்டுமென நமக்காக பிறந்துள்ள இயேசு பாலன் வழியாக மன்றாடுவோமாக. ஆமென். இதய
சகோதர சகோதரிகளே, என்னுடையதும் உங்களுடையமான இந்த தெய்வீக திருப்பலி பூசை எல்லாம் வல்ல நம்முடைய அன்பு தந்தைக்கு ஏற்றதாய் இருக்கும்படியாக ஜெபியுங்கள். ஆண்டவரே, உமது அவையின் காணிக்கைகளை கனிவுடன் கண்ணோக்க உமை வேண்டுகின்றோம். ஒன்னும் சாம்பிராணிய வெள்ளை போலமும் இப்பொழுது ஒப்பு கொடுக்கப்படவில்லை. எனினும் எந்த காணிக்கை வழியாக இயேசு கிறிஸ்து அறிக்கையிடுகின்றார், பலிபீடமாக்கப்படுகின்றார், உட்கொள்ளப்படுகின்றார் என்பதை நாங்கள் உணர்ந்த செய்வீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. இதயங்களை மேலே எழுப்புங்கள். நாம் இறைவனாகிய ஆண்டவருக்கு நன்றி கூறுவோம். ஆண்டவரே, தூயவரான தந்தையே, என்றும் உள்ள எல்லாம் வல்ல இறைவா, என்னாலும் எவ்விடத்தில் நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துவது மெய்யாகவே தகுதியும் நீதியுமாகும். எங்கள் கடமையும் மீட்புக்குரிய செயலுமாகும். ஏனென்றால் பிணை இரத்தாருக்கு ஒளியாய கிறிஸ்துவில் எம் மீட்பின் மறைபொருளை என்று வெளிப்படுத்துகின்றேன். சாவுக்குரிய எங்கள் மனித தன்மையில் அவர் தோன்றிய போது அவருக்குரிய தாகா தன்மை மாற்றில் எங்களை புதுப்பிக்கின்றீர். ஆகவே ஆண்டவரே, நாங்கள் வான தூதர்களோடும் புனிதர்கள் அனைவரோடும் சேர்ந்து உமது மகிமையை புகழ்ந்துரைத்து அக்களிப்புடன் பாடுவதாவது. திருப்பலியின் முக்கிய பயிர் இருக்கும் நாம் நம்முடைய இதயங்களை விசுவாசத்தோடு செபத்தோடு ஏறெடுப்போம். ஆண்டவரே, நீர்மையாகவே தூயவர், தூய்மை அனைத்திற்கும் ஊற்று. ஆகவே உம்முடைய ஆவியை பொழிந்து இக்காணிக்கைகளை தூய்மைப்படுத்த உம்மை வேண்டுகின்றோம். இவ்வாறு எங்கள் ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவின் உடலும் இரத்தமுமாக எங்களுக்கு இவை மாறுபனவாகுக. அவர் பாடுபட உலங்கணிந்து தம்மை கையளித்த போது அப்பத்தை எடுத்து உமக்கு நன்றி செலுத்தி அதை பெற்று தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று உண்ணுங்கள், ஏனெனில் இது உங்களுக்காக கையளிக்கப்படும் என் உடல். அவ்வண்ணமே இரவு விருந்தை அருந்திய பின்
கிண்ணத்தையும் எடுத்து மீண்டும் உமக்கு நன்றி கூறி தம்முடைய சீடர்களுக்கு அளித்து அவர் கூறியதாவது: அனைவரும் இதிலிருந்து பெற்று பருகுங்கள், ஏனெனில் இது புதிய நிலையான உடன்படிக்கைக்குரிய இரத்தத்தின் கிண்ணம். இது பாவ மன்னிப்புக்கென்று உங்களுக்காகவும் பலருக்காகவும் சிந்தப்படும். இதை என் நினைவாக செய்யுங்கள். நம்பிக்கையின் மறைபொருள் ஆகவே ஆண்டவரே, நாங்கள் கிறிஸ்துவின் இறப்பினையும் உயிர்ப்பினையும் நினைவு கூர்ந்து வாழ்வு தரும் அப்பத்தையும் மீட்பளிக்கும் கிண்ணத்தையும் நன்றி நிறைந்த இதயத்தோடு இந்த காலை நேரத்தில் ஒப்பு கொடுக்கிறோம் சுவாமி. ஏனெனில் உம் திருமுன் அமர்ந்து ஜெபிக்க எங்களை தேர்ந்தெடுத்திருக்கிறீர். எனவே நாங்கள் உமக்கு நன்றி கூறுகின்றோம். மேலும் கிறிஸ்துவின் உடலிலும் இரத்தத்திலும் பங்கு கொள்ளும் எங்களை தூய ஆவியார் ஒன்று சேர்க்க வேண்டுமென உமை தாழ்மையுடன் மன்றாடுகின்றோம். ஆண்டவரே, உலகமெங்கும் பரவி இருக்கும் திரு அவையை நினைவு கூர்ந்தருளும். எங்கள் திருத்தந்தை பிரான்சிஸ், எங்கள் பேராயர் ஜார்ஜ் அந்தோணிசாமி, எல்லா திருநிலையினர் ஆகிய அனைவரோடும் முது திரு அவை அன்பில் நிறைவேறச் செய்தருளும். ஆண்டவரே, நம்முடைய புனித நாளிலே நம்பிக்கையோடு ஜெபித்து கொண்டிருக்க எங்களை கண்ணோக்கும் சுவாமி. இந்த வாரம் முழுவதும் நாங்கள் செய்ய இருக்க வேலைகளை எல்லாம் ஆசீர்வதியும் அப்பா. நாங்கள் யார் யாருக்காக ஜெபிக்க கடமைப்பட்டு இருக்கிறோமோ அவர்களுக்காகவும் மன்றாடுகின்றோம். சிறப்பாக இந்த நாளிலே திருப்பலி ஒப்பிடும் குடும்பங்களை ஆசீர்வதையும். தந்தையே, உயிர்த்தெழும் எதிர்நோக்குடன் துயில் கொள்ளும் எங்களுடைய அன்பு பெற்றோர்கள் சகோதர சகோதரிகளையும் இறந்தோர் அனைவரை இரக்கத்துடன் நினைவு கூர்ந்து முது திருமுக ஒளியினுள் ஏற்றுக்கொள்ளும். எங்கள் அனைவர் மீதும் இரக்கமாயிரும். கடவுளின் கன்னித்தாயான புனித மரியா, அவருடைய கணவரான புனித யோசேப்பு, எங்கள் பாதுகாவலர் புனித தோமா, புனித திருத்தூதர்கள், இவ்வுலகில் உமக்கு உகந்தவராய் இருந்தோர் ஆகிய புனிதர் அனைவருடன் நாங்கள் நிலை வாழ்வில் பங்கு கொள்ளும் தகுதி பெற்று உம் திருமகன் இயேசு கிறிஸ்து வழியாக உம்மை புகழ்ந்தேத்தும் வரமருள உம்மை மன்றாடுகின்றோம். இவர் வழியாக இவரோடு இவரில் எல்லாம் வல்ல இறைவனாகிய தந்தையே, தூயாவியாரின் ஒன்றிப்பில் எல்லா புகழும் ஆட்சியும் என்றென்றும் உமக்கு உரியதே. கட்டளையால் கற்பிக்கப்பட்டு தேவ படிப்பினையால் பயிற்சி பெற்ற நாம் அனைவரும் சேர்ந்து பாடுவோம். திருவ
அனைத்திலுமிருந்து எங்களை விடுவித்து எங்கள் வாழ்நாட்களில் அமைதியை தர கனிவுடன் உம்மை மன்றாடுகின்றோம். இதனால் நாங்கள் பாவத்திலிருந்து விடுதலை பெற்று யாதொரு கலக்கமும் கவலையும் பயமுமின்றி நலமாக வாழ்வோமாக. நாங்கள் நம்பியிருக்கும் பேரின்ப வாழ்வையும் எங்கள் மீட்பராகிய இயேசு கிறிஸ்தின் வருகையையும் மகிழ்ச்சியுடன் எதிர்பார்த்திருக்கின்றோம். ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவே, அமைதியின் ராஜாவே, என் அமைதியை உங்களுக்கு தருகிறேன், பயப்படாதீர் என்று ஆறுதல் சொன்னீரே. எங்கள் பாவங்களையும் குற்றங்களையும் பாராமல் நாங்கள் உம்மீது வைத்திருக்கும் நம்பிக்கையும் முது திரு அவை நம்பிக்கையும் கண்ணோக்கி எங்களுக்கு வேண்டிய சமாதானத்தையும் ஒற்றுமையும் உடல் நலத்தையும் தந்தருள திருவுளம் கொள்வீராக. என்றென்றும் வாழ்ந்து ஆட்சி செய்கின்றவர் நீரே. ஆண்டவருடைய அமைதி என்று உங்களோடு இருப்பதாக. ஒருவருக்கொருவர் கிறிஸ்துவின் அமைதியை பகிர்ந்து கொள்வோம். சர்வேத்திர செம்மறி, இதோ நம் ஆண்டவர் இயேசு நாம் பாவிகளாக இருந்தாலும் நம்மை தேர்ந்தெடுத்து மீட்புக்குரிய மக்களாக மாற்றிய பாலை இயேசு நம்மோடு இருக்கிறார். நம்முடைய விசுவாசத்தை ஏற்று கடந்த கால பாவத்தை எல்லாம் மன்னிக்கின்றார். அவருடைய திரு விருந்து கலைக்க பெற்ற நாம் அனைவரும் பேறு பெற்றவர்கள். அன்பிற்கினியவர்களே, இது நற்கருணை வழங்கும் நேரம். தகுதியுள்ள கத்தோலிக்க கிறிஸ்தவர்கள் மட்டும் முன்வந்து பெற்றுக்கொள்ளவும், மற்ற மத சபைகளை சார்ந்த சகோதர சகோதரிகள் இருக்கும் இடத்திலேயே அமர்ந்து இறைவனை வேண்டுங்கள். நன்றி. Dear brothers and sisters, now it is time for receiving Holy Communion. We request only the Roman Catholic who have prepared themselves to take part worthily to come and receive the Holy Communion. Others, kindly remain in your place and worship the Lord in silence. Thank you.
திருமண அறிக்கை. சென்னை மயிலை உயர்மறை மாவட்டம் நமது பங்கு சாந்தமில் வசிக்கும் தந்தை திரு இருதயநாதன், தாய் திருமதி லூர்து மேரி, இவருடைய மகன் செல்வன் ரெனி ஜெரால்ட் என்பவருக்கும் நமது உயர்மறை மாவட்டம் நமது பங்கு சாந்தமில் வசிக்கும் தந்தை திரு விவேகானந்தன், தாய் திருமதி ஜெயலட்சுமி, இவருடைய மகள் செல்வி ரம்யா என்பவருக்கும் திருமணம் நடைபெற உள்ளது. இது இரண்டாவது அறிக்கை. இத்திருமணத்தில் தடைகள் ஏதேனும் இருப்பின் பங்கு தந்தையினை தெரிவிப்பது பங்கு மக்கள் கடமை. ஞாயிறு அறிவிப்புகள். இன்று ஆண்டவரின் திருக்காட்சி பெருவிழாவை நாம் கொண்டாடுகின்றோம். இன்று காலை 8:30 மணி திருப்பலியை சிறப்பித்த நமது பங்கு இளையோர் குழுவினருக்கு நம்முடைய நன்றியையும் பாராட்டுக்களையும் தெரிவித்துக் கொள்கின்றோம். எதிர்வரும் ஞாயிறு ஆண்டவரின் திருமுழுக்கு விழா. அன்று காலை 8:30 மணி திருப்பலியை சிறப்பிப்போர் 33வது அன்பியமான கார்மேல் மாதா அன்பிய பொறுப்பாளர்களும் இறைமக்களும். அந்தந்த ஞாயிற்றுக்கிழமை 8:30 மணி திருப்பலியை சிறப்பிக்கின்ற அன்பியங்கள் தயவு கூர்ந்து சனிக்கிழமை மாலை பயிற்சிக்கு வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வரும் ஜனவரி 7ஆம் நாள் மாதத்தின் முதல் செவ்வாய்க்கிழமை அந்தோனியார்புரத்தில் மாலை 7 மணிக்கு திருப்பலி நடைபெறும். எதிர்வரும் ஜனவரி 8ஆம் நாள் புதன்கிழமை ஜோசப் காலனியில் மாலை 7 மணிக்கு திருப்பலி நடைபெறும். ஜனவரி 11ஆம் நாள் மாதத்தின் 2வது சனிக்கிழமை திருமலை அன்னையின் வணக்க நாள். மாலை 5:45 மணிக்கு ஜெபமாலை, திருப்பலி, தேர்பவனி மற்றும் குணமளிக்கும் நற்கருணை ஆசீர்வாதம் நடைபெறும். அன்றைய திருவழிபாட்டை சிறப்பிப்போர் புனித அந்தோனியார் வட்டம். மேலும் இந்த வட்டத்தில் உள்ள ஆரோக்கிய மாதா மற்றும் ரகசிய ரோஜா மாதா அன்பியங்களை சார்ந்த இறை மக்களும் பொறுப்பாளர்களும். எதிர்வரும் ஞாயிறு, அடுத்த ஞாயிறு ஜனவரி 12ஆம் நாள் நம்முடைய பங்கில் பங்கு பேரவை மற்றும் அன்பிய தலைமை பொறுப்பாளர்களுக்கு கூட்டம் நடைபெறும். மாலை 4:30 மணிக்கு புனித தோமையார் மண்டபத்தில் இந்த கூட்டம் நடைபெறும். எனவே அன்பிய பொறுப்பாளர்கள், அன்பிய தலைமை பொறுப்பாளர்கள், மேலும் பங்கு பேரவை உறுப்பினர்கள் தயவு கூர்ந்து இந்த கூட்டத்தில் கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கின்றோம். ஒவ்வொரு அறிவிப்பிலும் இதை சொல்கின்றோம். நம்முடைய திருத்தல பங்கில் 40 அன்பியங்கள் இருக்கின்றன. இந்த அன்பிய தலைமை பொறுப்பாளர்கள் அனைவரும் கூட்டத்திற்கு வராங்கன்னா இல்லை, மொத்தமாகவே ஒரு 30 பேர் 25 பேர் தான் அந்த கூட்டத்தில் கலந்துக்கிறாங்க. மக்களால் தேர்ந்தெடுக்கப்பட்ட தலைவர்கள் நீங்கள், அவர்களுடைய பிரதிநிதிகளாக இருக்கிறீர்கள். எனவே தயவு கூர்ந்து இந்த கூட்டத்திற்கு பங்கு பேரவை உறுப்பினர்கள் மற்றும் அன்பிய தலைமை பொறுப்பாளர்கள் பங்கேற்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய பங்கில் நாம் உறுதி பூசல் அருள் அடையாளத்தை வழங்க இருக்கின்றோம். ஜனவரி மாதம் 19ஆம் நாள் ஞாயிற்றுக்கிழமை காலை 8:30 மணிக்கு இந்த அருள் அடையாளத்தை நம்முடைய பேராயர் அவர்கள் நம்முடைய பங்கு பிள்ளைகளுக்கும் நம்முடைய பங்கில் உள்ளவர்களுக்கும் வழங்குவார்கள். இதற்கான தயாரிப்பு வகுப்புகள் தொடங்கிவிட்டன. தினமும் மாலை 5 மணியிலிருந்து 6 மணி வரை இந்த தயாரிப்பு வகுப்புகள் நடைபெறுகின்றன. நம்முடைய கத்தீட்ரல் ஆரம்ப பள்ளியில் இந்த வகுப்புகள் நடைபெறுகின்றன. பெற்றோர்கள் தயவு கூர்ந்து 13 வயதிற்கு மேற்பட்ட குழந்தைகளுக்கு உறுதி பூசல் அருள் அடையாளத்தை வழங்க உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். இப்போதான் மறைக்கல்வி வகுப்புக்கு போய் கேட்டுட்டு வந்தேன். நிறைய பசங்களுக்கு தெரியல, அவர்கள் 13 வயதை கடந்தவர்களாக இருக்கிறார்கள். 12ஆம் வகுப்பு படிக்கிற பிள்ளைகள் இன்னும் நிறைய பேர் உறுதி பூசல் அருளடையாளம் வாங்காமல் இருக்கிறார்கள். எனவே பெற்றோர்கள் தயவு கூர்ந்து உடைய பிள்ளைகள் 13 வயதிற்கு மேற்பட்டவர்களாக இருந்தால் வருகின்ற இந்த நாட்களில் அவர்களை தயாரித்து உறுதி பூசல் அருளடையாளத்தை வழங்க முயற்சி செய்யும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு சிலர் உறுதி பூசல் அருளடையாளம் பெறாமையே திருமணம்லாம் நடந்திருக்கு. திருமணம் அருளடையாளத்தை நீங்கள் பெற்றிருக்கிறீர்கள். பணிகளுக்கு செல்கின்றவர்கள் இருக்கிறீர்கள். எனவே இந்த தயாரிப்பு வகுப்புகளில் கலந்து கொள்ள முடியாதவர்கள் வார இறுதி நாட்களில் சனிக்கிழமை மற்றும் ஞாயிற்றுக்கிழமைகளில் 5 மணியிலிருந்து 6 மணி வரை உங்களுக்கான அந்த வகுப்புகள், தயாரிப்பு வகுப்புகள் நடைபெறும். எனவே யாரெல்லாம் இந்த தினந்தோறும் நடக்கின்ற வகுப்பில் கலந்து கொள்ள முடியவில்லையோ, குறிப்பாக பணிகளுக்கு செல்பவர்கள், வேலைக்கு செல்பவர்கள் தயவு கூர்ந்து இந்த வார இறுதி நாட்களில் சனிக்கிழமை ஞாயிற்றுக்கிழமை நடக்கின்ற இந்த வகுப்புகளில் நீங்கள் உங்களுடைய பெயர்களை உதவி பங்கு தந்தையிடம் பதிவு செய்து கொண்டு கலந்து கொள்ள கேட்டுக்கொள்கின்றோம். எதிர்வருகின்ற ஜனவரி 11ஆம் நாள் சனிக்கிழமையிலிருந்து இந்த வகுப்புகள் தொடங்கும்.
நமது பங்கில் ஜனவரி மாதம் 14ஆம் நாள் செவ்வாய்க்கிழமை பொங்கல் திருநாளை நாம் கொண்டாடுகின்றோம். இந்த நல்நாளில் பொங்கல் சமைத்தல் மற்றும் கோல போட்டிகளை நம்முடைய அன்பியங்கள் சார்பாக அன்பியங்கள் வாரியாக நாம் நடத்த இருக்கின்றோம். எனவே இந்த போட்டிகளில் கலந்து கொள்ள விருப்பப்படுகின்ற அன்பியங்கள் தங்களுடைய பெயர்களை திருத்தொண்டரிடம் பதிவு செய்யும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அன்பானவர்கள், ஒரு சிறிய அறிவிப்பு. மாத சந்தாவை நீங்கள் தயவு கூர்ந்து தவறாமல் கட்ட உங்களை கேட்டுக்கொள்கின்றோம். ஒரு சிலருக்கு இந்த மாத சந்தா மாதங்கள் சந்தாவாக மாறிவிடுகிறது, ஒரு சிலருக்கு ஆண்டு சந்தாவாக மாறிவிடுகிறது, ஒரு சிலருக்கு ஆண்டுகள் சந்தாவாக மாறிவிடுகிறது. புரியுதுங்களா? ஒரு சிலர் 2-3 மாதம் சேர்ந்து கட்டுவாங்க, ஒரு சிலர் ஒரு வருடம் முழுவதும் கட்டுவாங்க, ஒரு சிலர் 2-3 வருடங்கள் சேர்த்து கட்டுகிறார்கள். தயவு கூர்ந்து அந்தந்த மாதத்திற்கான அந்த சந்தாவை அந்த மாதத்தில் கட்டும்படி கேட்டுக்கொள்கிறோம். உங்களுடைய பங்களிப்பு இந்த பேராலய திருத்தல நம்முடைய பங்கின் பராமரிப்பு பணிக்காக உங்களுடைய பங்களிப்பை தான் இந்த மாத சந்தாவாக நீங்கள் தருகிறீர்கள். எனவே தயவு கூர்ந்து அதை மாதந்தோறும் கொடுக்கும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இந்த அறிவிப்பு நான் சொன்ன பிறகு காலை திருப்பலி முடிந்த பிறகு ஒரு அம்மா என்கிட்ட கேட்டாங்க, நான் ஜனவரி மாதம் இந்த ஒரு ஆண்டு முழுவதும் நான் கட்டி விடுவேன் ஃபாதர் அப்படின்னாங்க. நான் அவர்களிடம் சொன்னேன், கட்டினவங்களுக்கு இது கிடையாதுமா, கட்டாதவங்களுக்கு தான் இந்த அறிவிப்பு அப்படின்னு சொன்னேன். எனவே தயவு கூர்ந்து யாரெல்லாம் மாத சந்தாவை கட்டாமல் இருக்கிறீர்களோ தயவு கூர்ந்து உங்களுடைய மாத சந்தாவை கட்டும்படி உங்களை அன்புடன் மீண்டும் ஒரு முறை கேட்டுக்கொள்கின்றோம். நம்முடைய பேராலயத்தில் இந்த 8:30 மணி திருப்பலி ஞாயிற்றுக்கிழமைகள் நடக்கும்பொழுது நம்முடைய திருப்பிடத்திற்கு பின்னால் இருக்கின்ற கிறிஸ்து அரசர் இந்த சுரூபத்திற்கு கீழே ஒரு கூட்டம் எப்பவுமே அமர்ந்திருப்பார்கள். எப்பொழுதெல்லாம் அவர்கள் இந்த திருப்பலிக்கு வருகிறார்களோ அப்பொழுதெல்லாம் அவர்கள் ஆலயத்திற்கு உள்ளாக இருப்பது கிடையாது. ஆலயத்திற்கு வெளியில் நின்று கொண்டிருப்பார்கள், அல்லது அங்கே கேண்டீனில் இருப்பாங்க, இல்லைன்னா ஸ்டேஜுக்கு கீழே உட்கார்ந்துட்டு இருப்பாங்க. எனவே பெற்றோர்களின் கவனத்திற்கு இதை நான் கொண்டு வர விருப்பப்படுகிறேன். உங்களுடைய பிள்ளைகள் ஆலயத்திற்கு வருகிறார்கள், திருப்பலி காண்கிறார்கள், மகிழ்ச்சி. ஆனால் அவர்கள் அங்குதான் இருக்கிறார்களா என்பதை நீங்கள் தான் உறுதி செய்து கொள்ள வேண்டும். எனவே தயவு கூர்ந்து உங்களுடைய பிள்ளைகள் ஆலயத்திற்கு திருப்பலிக்கு வருகிறார்கள் என்றால் அவர்களை ஆலயத்திற்குள்ளாக இருக்க சொல்லி நீங்கள் அறிவுறுத்தும்படி கேட்டுக்கொள்கின்றோம். பங்கு தந்தையாக, உதவி பங்கு தந்தையாக அல்லது திருத்தலத்தில் இருக்கின்ற அருள் தந்தையர்கள் சொல்லலாம். ஆனால் அதையும் கடந்து நீங்கள் உங்களுடைய பிள்ளைகளை கிறிஸ்துவ ஒழுக்கத்தில் வளர்க்க கடமை உங்களுக்கு இருக்கிறது. திருமணத்தின் போது நீங்கள் செய்து கொடுத்த சத்தியம்தான், எங்களுக்கு பிறக்கின்ற குழந்தையை நான் கத்தோலிக்க விசுவாசத்தில் வளர்த்தெடுப்பேன்ட்டு. பின்னாடி போய் பாருங்கள் எப்படி கத்தோலிக்க விசுவாசத்தில் வளர்றாங்கன்னு சொல்லிட்டு உங்களுடைய குழந்தைகள், சரிங்களா? எனவே தயவு கூர்ந்து உங்களுடைய பிள்ளைகளை ஆலயத்திற்கு வருகிறார்கள் என்றால் ஆலயத்திலிருந்து இந்த திருப்பலியை காண உங்களை நான் கேட்டுக்கொள்கின்றேன். இதில் இன்னும் வருத்தம் என்னன்னா, பெரியவங்களும் அப்படி தான் இருக்கிறாங்க. பின்னாடி நம்முடைய திருப்பிடத்திற்கு பின்னால் அமர்ந்திருக்கின்ற பெரியவர்களும் அப்படி தான் இருக்கிறார்கள். எனவே தயவு கூர்ந்து நாம் அனைவரும் இந்த கிறிஸ்துவ ஒழுக்கத்தில் வளர நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம், விசுவாசத்தில் வளர நாம் அழைக்கப்பட்டு இருக்கின்றோம். எனவே தயவு கூர்ந்து நாம் அதை எப்படி பின்பற்றுகிறோம் என்பதை கவனிக்கும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். இன்று மாதத்தின் முதல் ஞாயிறு என்பதால் வின்சென்ட் பால் சொசைட்டி குழுவினர் உங்களது மேலான உதவிக்காக ஆலயத்தின் வாயிலில் காத்திருக்கிறார்கள். உங்களுடைய காணிக்கைகளை தாராள உள்ளத்துடன் கொடுத்து உதவும்படி உங்களை அன்புடன் கேட்டுக்கொள்கின்றோம். அனைவரும் இறுதி ஆசிரியருக்கு முன்னால் நம்முடைய பீட சிறுவர்கள் ஜனவரி மாதம் 30ஆம் நாள் நம்முடைய ஆலயத்திற்கு அருகில் இருக்கின்ற பங்கு ஆரைபுரம் புனித நற்றுணை அன்னை ஆலயம். இந்த ஆலயத்தில் நம்முடைய பீட பணியாளர்களுக்கு சாந்தோம் மறைவட்டம், இந்த மறைவட்டத்தில் 7 பங்கு தலங்கள் இருக்கின்றன. இந்த 7 பங்கு தலங்களில் இருக்கின்ற பீட பணியாளர்களுக்கு ஜிங்கிள் ஃபெஸ்ட் என்ற ஒரு போட்டியானது நடைபெற்றது. இந்த போட்டியில் நம்முடைய குழந்தைகள் பங்கேற்று பல பரிசுகளை பெற்றிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு இந்த பரிசினை வழங்க நம்முடைய ஆன்மீக தந்தை அவர்களை அன்புடன் அழைக்கின்றோம். கிராஃப்ட் மேக்கிங் இந்த போட்டியில் முதல் பரிசையும், குழு பாடல் போட்டி குரூப் சிங்கிங் இவற்றில் முதல் பரிசும், குரூப் மேக்கிங் குடில் அமைத்தல் போட்டியில் 2வது பரிசும், 1 minute ஃபேம் என்கின்ற இந்த போட்டியில் முதல் பரிசையும் பெற்றிருக்கிறார்கள். எனவே எல்லா பிள்ளைகளும் முன்வரும்படி கேட்டுக்கொள்கின்றோம். இதில் என்ன சிறப்பு அம்சம்னா, ஓவரால் சாம்பியன்ஷிப், ஒட்டுமொத்த சாம்பியன்ஷிப்பையும் நம்முடைய பிள்ளைகள் பெற்றிருக்கிறார்கள். எனவே அவர்களுக்கு நம்முடைய வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்வோம். எல்லாரும் வந்து வாங்கிக்கோங்க, ஒன்றா வந்துடுங்க.
எனவே மிக ஆர்வத்தோடு இந்த கிறிஸ்து பிறப்பு நாட்களில் தினந்தோறும் மாலையில் இந்த பிள்ளைகள் வந்து பயிற்சி செய்வார்கள். இந்த போட்டிகளுக்கான தயாரிப்புகளை அவர்கள் மேற்கொண்டார்கள். அவருடைய கடின உழைப்புக்கு கிடைத்த ஒரு பரிசாக இந்த போட்டி இவர்களுக்கு அமைந்திருக்கிறது. எனவே இவர்களுக்கு நாம் மீண்டும் நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். இவர்களை ஒருங்கிணைத்து இவர்களுக்கு இந்த பயிற்சிகளை எல்லாம் தந்த நம்முடைய திருத்தொண்டர் ராபின்ஸ்டன் அவர்களுக்கு நம்முடைய நன்றி, நம்முடைய பாராட்டுகளை தெரிவித்துக் கொள்வோம். அனைவரும் இரு ஜெபத்திற்கு ஆசிரியருக்கு எழுந்து நிற்போம். நன்றியோடு மன்றாடுவோமாக. ஆண்டவரே, எங்கும் எப்போதும் விண்ணக ஒளியை நீர் எங்களுக்கு முன் செல்ல உம்மை தாழ்மையுடன் வேண்டுகின்றோ. அதனால் நாங்கள் பங்கேற்க வேண்டும் என நீர் விரும்பும் மறை நிகழ்வுகளை தூய்மையான உள் உணர்த்தோடு கண்டுகொள்ள தகுதியான ஆவலுடன் அறிந்து கொள்ளவும் ஆற்றல் தருவீராக. எங்கள் ஆண்டவராய கிறிஸ்து வழியாக உம்மை மன்றாடுகின்றோம். ஆண்டவர் உங்களோடு இருப்பாராக. எல்லாம் வல்ல இறைவன் தந்தை, மகன், தூயாவியார் உங்கள் அனைவரையும் ஆசீர்வதிப்பாராக. சென்று வாருங்கள், திருப்பலி நிறைவேறிற்று. மூன்று ராஜாக்களுக்கு பாராட்டுகள், உங்களுடைய திருவிழா பாராட்டுகள். அதை ஏற்ப நன்றி. ஃபாதர் ஜோ அவருக்கும் நன்றி. இறுதி பாடல்.